யூதர்களால் என்னெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ எப்ஸ்டைன் மூலியமா உலகம் தெரிய வந்திருக்கு. நரமாமிசம், குழந்தைகளை பலி கொடுக்கறது, அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் சாதனை படைத்திருக்கிறார் எப்ஸ்டைன். இவர் மட்டுமல்ல, இவங்க கூட சேர்ந்து ஒரு லேடியும் குழந்தைகளை வளர்த்து அவங்கள வெவ்வேறு தொழில்கள்லையும் நரமாமிசம் உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், உலகத்தினுடைய பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்தியாவை சேர்ந்த சில நபர்களும் இதில் இருக்காங்கங்கிறது அதிர்ச்சிகரமான தகவல். ரஷ்ய அதிபர் புட்டினை கூட அவர் தொடர்பு கொண்ட முயற்சி செய்தார் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி மர்னர் சார்லஸ் எப்ஸ்டைனோட ஜாலி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள். இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குல்ல, அப்போ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தானே. அதை பற்றி நம்மளும் பேசுவோம் டீட்டெயில்டாக. எல்லாத்தையும் தாண்டி அவர் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு வேற சொல்கிறாங்களே, அது உண்மையா? 66 வயசாயிடுச்சு. இந்த 66 வயசில் எவ்வளோ வேலைகள் அவர் பண்ணியிருக்காருங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த காட்சிகள் நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உணர்த்துது. இது ஒன்றும் ஐசிசிலையோ இல்லை 2020 மேட்ச்லையோ ஏலம் எடுக்கக்கூடிய விவரம் இல்லை. இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? காபா இருக்குல்ல, மெக்கா, அந்த இடத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு புனித தூண், அந்த துணியை தான் ஏலத்துக்கு விடுறாங்க. இந்த துணி ஏலத்துக்குலாம் விடுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்கும்ல, அதுக்கான பதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முகமது பின் ரஷீத், அந்த மனுஷன் இருக்கான்ல, பார்த்தா மரியாதைக்குரிய மனுஷன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட்டு அதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட் இவர் கிடையாது. சரி, இப்போ இந்த நிற்கிறாங்கல்ல 2 பேர், இவர் தான் எப்ஸ்டைன். சரியா? இப்போ கீழே தரையில் விதிச்சிருக்காங்கல்ல, அது என்னென்னா காபாவினுடைய சுவருக்கு மேலே பற்றுவாங்கல்ல துணி, அந்த துணியை தான் தரையில் விரிச்சிருக்காங்க. ஸோ காபாவினுடைய அந்த கிஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி வருஷம் மாற்றுவாங்க. மெக்காவில் வந்து அந்த மேலே போர்த்தப்பட்ட அந்த துணியை வந்து மாற்றுவாங்க. அப்படி எடுத்த துணியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அதை விற்றுருவாங்க. 2.7 மில்லியனுக்கு அந்த துணி வந்து விற்கப்பட்டிருக்கு. அதைத்தான் இப்போ தரையில் விரித்து விளையாண்டுருக்காங்க. சரி, இதை முஸ்லீமுக்கு தானே கொடுப்பாங்க, எப்ஸ்டைன் வந்து ஒரு கிறிஸ்டின் ஆச்சு, அவருக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மனுஷன் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதித்துறை சில ஆவணங்களை வெளியிட்டிருக்காங்க. அதில் 35 lakhs அளவிற்கான கோப்புகள் இருக்குது. அந்த கோப்புகள்லேருந்து கிடச்ச சில தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபாவை புனித துணியான கிஸ்வாவினுடைய துண்டுகள் 2017 எப்ஸ்டைனுக்கு கொடுத்துருக்காங்க. 2019 அவர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சிறைச்சாலை நிர்வாகம் சொல்லுது. பட் அவர் தற்கொலை பண்ணக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது அரங்கேற்றப்படலை. அதில் சிறை தண்டனைக்கான சிசிடிவி அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல இல்லை. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து அவர் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு, அமெரிக்க சிறைகளில் இருப்பாங்கல்ல அது மாதிரியான ட்ரெஸ் போட்டு எப்ஸ்டைனுடைய சிறைச்சாலையை நோக்கி, சிறை இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அவர் போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அது தற்கொலையா கொலையா அப்படிங்கிறது கூட நமக்கு இன்னும் வரைக்கும் ரிவீல் பண்ணப்படலை. இப்படிப்பட்ட நிலையில் அந்த மனுஷனுக்கு வந்து இப்போ சவுதியினுடைய இடைத்தரகர் அப்துல்லா அல்மாரி, இந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்களுடைய உதவியோட தான் தொழிலதிபர் அலிசா அப்படிங்கிற நபரும் அவருக்கு உதவி செஞ்சு இந்த காபாவினுடைய அந்த துணி இருக்குல்ல, புனித துணி, அதை வந்து எப்ஸ்டைனுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லா மதத்துலையுமே கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் மிக முக்கியமான டிபி வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அது வந்து லாஜிஸ்டிக் கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய நிறுவனர் தொழிலதிபர் சுல்தான் அகமது பின், அவர் வந்து எப்ஸ்டைனோட 2014 இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை காமிட்டுறீங்க. அது மட்டும் இல்லை, 2 பேரும் சமைச்சு விளையாடக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறி இருக்குது. அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம். சரி, எது எப்படியோ இந்த புகைப்படம் உண்மை அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் நமக்கு கிடச்சிருச்சு. ரைட்டா?
ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய சட்டவிரோத பாலியல் உறவுகளில் சிக்கினவங்க யாராவது இருக்காங்கன்னா, சட்டவிரோதமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கினாங்கன்னா அவங்களுக்கு ஷரியா சட்டத்தின்படி கடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்கப்படுறது வழக்கம். பட் இப்போ ஒரு லேடி வந்து சிக்கியிருக்காங்க. ஒரு லேடி என்ன சொல்கிறாங்க, மிக முக்கியமாக எப்ஸ்டீனுக்கு வந்து அவங்க அனுப்பிச்சிருக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ஆப்கனில் இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் வந்து விற்பனைக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய தங்கைக்கு வந்து 13 வயசு தான், என்னை விட அவள் அழகாக இருப்பா, அவளை கூட நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அதற்கு பிறகு வந்து இந்த லேடிக்கு கொடுக்கப்பட்ட பதவி உயர்வுங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் மிக முக்கியமான பொறுப்பு UAE சைட்லேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு வந்து எப்ஸ்டீன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். உலகம் முழுவதும் ஒருத்தவங்களுக்கு வேலையாகட்டும், பதவி உயர்வாகட்டும், யார் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்கள்லையுமே கைதேர்ந்த ஒரு நபராக எப்ஸ்டீன் வந்து வாழ்ந்திருக்கார். இதுதான் அவருடைய சாதனையாக பார்க்கப்படுது. சரி, இப்போ அந்த லேடி பற்றி சொன்னேன்ல, அவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே பெரிய உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. It's a strategic choice that I would like to present to you in this conference. Mothers won't have to walk the 6 or 5 hours with her daily. It means that they can go to school. They don't have to watch their siblings or do house chores. It means that early marriage for them is prevented. பாத்துங்க, அதாவது பெண்களை பற்றி உயர்வான வார்த்தைகளை அவங்க பதிவு செய்கிறாங்க. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இவங்களுடைய புகைப்படம் இப்போ வெளியாயிருக்கு. அதாவது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பெண் வந்து சவுதியினுடைய தொழிலதிபர் அஜிசா அல் அக்மதி. இவர் வந்து காபாவினுடைய அந்த துணி இருக்குல்ல, அதை விற்கிறதுக்கு எப்ஸ்டீனுக்கு விற்கிறதுக்கு உதவி பண்ண நபர். சரியா, இந்த லேடி. அதுக்கு அடுத்து சிகப்பு நிறத்தில் இருக்காங்கல்ல, சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எமிராட்டி தூதர், அதாவது UAE தூதர் ஹிந்த் அல் ஓவைஸ் அப்படிங்கிற அந்த லேடி. சரிங்களா, இவங்க தான் வந்து தன்னுடைய சொந்த தங்கச்சியவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்ஸ்டீனுக்கு கொடுக்குறாங்க. சரியா, அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் வள்ளல் பரம்பரையாக இருந்திருக்காங்க. சரி, 2012 தனியார் ஜெட்டு விமானத்தில் பயணம் பண்ணப்போ எடுத்த புகைப்படம் தான் இவங்க 2 பேரும் யார் அப்படிங்கிறத உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லக்கூடிய ஒரு புகைப்படம். சரி, ரைட். அடுத்ததா இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் பால் அப்படிம்பாங்க. பால் அப்படிங்கிறது என்னென்னா இந்த யூதர்களுடைய மிக முக்கியமான சின்னமாக பார்க்கப்படுது. யாவே அப்படிங்கிற கடவுள், அதற்கு பிறகு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதை தழுவி வந்து தொடர்ச்சியாக ஒரு குழந்தைய ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள். அந்த காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தைகளை பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும். இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அக்கௌண்ட்டையும் வந்து பால் அப்படிங்கிற பேரில் தான் வச்சிருக்காரு. அது தொடர்பான ஆவணங்களும் வெளியாயிருக்கு. சரி, இப்போது இந்த எப்ஸ்டீன் பற்றி உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நரமாமிசம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம். யூதர்கள் தொடர்ச்சியாக நெருப்பை கும்பிடுவாங்க. அதே நேரத்தில் அந்த நெருப்பில் மனுஷனை வந்து போட்டு எரிப்பாங்க. அதன் மூலியமாக அவங்களுக்கு குதிரை மாமிசம் உள்ளிட்ட விஷயங்களும் பசுமாடு உள்ளிட்ட விஷயங்களையும் பலி கொடுக்கக்கூடிய வேலைகள் செய்வாங்க. இதெல்லாம் அவங்களுடைய சடங்கு. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த மனித பலி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் மன்னர் சார்லஸ் வந்து போய் சிக்கிறார். இப்போ உயிரோட தான் இருக்காரு. மன்னர் சார்லஸ் வந்து ஜெப்ரி எப்ஸ்டீனோட தொடர்புடைய மிக மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அரசு வம்சத்தை சேர்ந்தவங்களும் எப்ஸ்டீனோட தொடர்பில் இருந்திருக்காங்கங்கிறது இதன் மூலியமாக ப்ரூஃப் ஆகுது. ஸோ கரீபியன் தீவுக்கு எப்ஸ்டீனோட வந்து சார்லஸ் வந்து தனியாக போயிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் இப்போது அஃபீஷியல் ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக வந்து மன்னர் சார்லஸ் வந்து மக்களை சந்திக்கும் போது, சார்லஸ், how long have you known about Andrew and Epstein? எவ்வளவு நாளாக உனக்கு வந்து சார்லஸ் ஆகிய உனக்கு எப்ஸ்டீனை தெரியும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க பொதுமக்களே. அப்போ மன்னர் சார்லஸ் வந்து அமைதியாக வந்து அதை கேட்டுக்கிட்டு கிராஸ் பண்ணி போகக்கூடிய காட்சிகள் வந்து அரங்கேறுது. இது தொடர்பான இமெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. மன்னர் சார்லஸுடைய இளைய சகோதரர் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் அப்படிங்கிற நபர் 2010 ஜெப்ரி எப்ஸ்டீனோட அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் வர்த்தக ஆவணங்களில் கையெழுத்து போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற தகவல்லாம். ஸோ பாலியல் குற்றவாளிக்கு அரசாங்க தூதராக இருந்ததன் தகவல்களை கசிய விட்டது ஏன்? அப்போ பிரிட்டனுடைய மிக முக்கிய ஆவணங்கள்லாம் கசிஞ்சதுக்கு பின்னாடி எப்ஸ்டீனுடைய மிக முக்கியமான பங்களிப்பு அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். அதற்கு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களே உதவி இருக்காங்க அப்படிங்கிறது. இதை தாண்டி USA இருந்து தான் இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா எப்ஸ்டீன் இருந்தது எங்கே? அமெரிக்காவில். அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் யார்? ட்ரம்ப்புக்கு தெரியாமல் 35 lakhs தொடர்பான ஆவணங்கள் வெளியில் வருமா?
ட்ரம்ப் அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான். அப்போது அது தொடர்பாக யூஎஸ் காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மெம்பர் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. How Donald Trump was involved and whether or not he committed any crimes himself, as did his many associates who are named in the Department of Justice files. He is named over 38,000 times in the files that were released 2 weeks ago alone. And we know that that only represents half of the files that the Department of Justice has in its possession, including files that were used for direct investigations of perpetrators, people who committed crimes, people who were co-conspirators in those crimes, and individuals who knew of those crimes by keeping your mouth shut. And we will not allow this silence to stand. நாங்கள் சைலண்டாக இதுக்கு மேலே இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு யூஎஸ் காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மெம்பர் பேசியிருக்காங்க. அதாவது பிரதிநிதி ஸ்டான்ஸ்பரி அப்படிங்கிறவங்களோட தான் வார்த்தைகளை தான் நீங்கள் இப்போது கேட்டீங்க. அதாவது நம்ம வரலாற்றிலேயே மிகப்பெரிய பாலியல் கடத்தல் மற்றும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஊழல்களை வந்து அமெரிக்க அரசாங்கம் தீவிரமாக மறைக்கிறதுக்கான வேலையை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் தான் இதனுடைய சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ காங்கிரஸ் மெம்பர் வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் உரத்த குரலில் பேசியிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்ஸ்டீன் ரொம்ப நல்லவரா அப்படின்னு கேட்டால், எப்ஸ்டீன் வந்து உலகம் முழுவதும் தன்னுடைய சந்ததிகளை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ரொம்ப தன்னைத்தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளிகள் அப்படின்னு யூதர்கள் எப்பயுமே நினச்சிப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் மூலியமாக அதை காட்டுவாங்க. அந்த வகையில் ஒரு யூதராக பிறந்த அவர் தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் 20 பெண்களை கர்ப்பமாக்க முயற்சி செய்து அவங்க மூலியமாக உலகத்திற்கு ஒரு சிறந்த அறிவாளிகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கார். குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கார். இந்த திட்டத்தை விஞ்ஞானிகள் மற்றும் ரொம்ப பெரிய அளவிலான சயின்டிஸ்டோட உட்கார்ந்து அவர் பேசி கரெக்டாக வந்து டிஎன்ஏவை வந்து உலகம் முழுவதும் கடத்துவதற்கு கிட்டத்தட்ட வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 160க்கும் மேற்பட்ட நாடுகளில் தன்னுடைய விந்தணு மூலியமாக பிறந்த குழந்தைகளை பரப்புவதற்கான வேலையும் அவர் திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியை NYT அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் இப்போ என்னது நியூயார்க் டைம்ஸ் தான் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. எது எப்படியோ எப்ஸ்டீனோட கூட யாராவது ஒருத்தவங்க இல்லாமல் அவரால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. குழந்தைகளை வளர்க்குறதுக்கு தன்னுடைய தோழியை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இவ வந்து பயங்கரமான இந்த பொம்பளை உயிரோட தான் இருக்குது. இப்போ அமெரிக்காவினுடைய 5வது அந்த அதிகார சட்டத்தை பயன்படுத்தி இந்த லேடியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையில் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. 2வது இவங்ககிட்ட ஏகப்பட்ட கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. இவங்களை பற்றி வந்து ஒரு விக்டிம் பாதிக்கப்பட்ட ஒரு ஏகப்பட்ட சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க இப்போ 5 வயசு 10 வயசு குழந்தைங்கலாம் இப்போ கொஞ்சம் பெரியவங்களாக ஆயிருப்பாங்கல்ல, அவங்கள நிறையா பேர் வந்து இப்போ பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பேட்டிகளில் ஒரு பெண்ணு சொல்கிறது, இந்த பொம்பளைக்கு ஆத்மாவே கிடையாது, ஈவு இறக்கமற்ற பெண்ணுவ அப்படின்னு சொல்லி இவ தான் எங்களை வளர்த்தா அப்படிங்கிற கொஷினை வந்து சொல்லியிருக்காங்க. எங்களை மற்றவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்மலாம் ட்ரீட் வைப்போம்ல, அந்த மாதிரி சாப்பாடு ட்ரீட் வைப்போம்ல, அது மாதிரி எங்களெல்லாம் வித்துட்டா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இவளுக்கெல்லாம் வந்து மன்னிப்பே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பாதிக்கப்பட்ட அந்த லேடி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அமெரிக்க காங்கிரஸ்காரர் தாமஸ் மாசி அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார். என்னன்னா, சுல்தான் அகமது பின் சுலாயம் அதாவது சித்திரவதை வீடியோவை அனுப்பிச்சிருக்காங்க. நான் சொன்னேன்ல, ஒரு ஆப்கானிஸ்தானுடைய பெண்ணுடைய சித்திரவதை படுத்தக்கூடிய வீடியோ அப்படின்னு, அதை UAE-னுடைய மிக முக்கியமான தலைவருக்கு எப்ஸ்டீன் வந்து அனுப்பிச்சிருக்காரு. அந்த எப்ஸ்டீன்கிட்ட இருந்து அனுப்பிச்ச வீடியோவை அந்த UAE-னுடைய தலைவர் பார்த்து ரசித்து, சூப்பர், நல்லா சித்திரவதை பண்ணுறீங்க, இந்த காட்சிகளை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜ் அனுப்பிச்சார். இந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் FBI-னுடைய கோப்புகள் வந்து மறுபரிசீலனை பண்ணி ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத ஊர்ஜினப்படுத்தியிருக்காங்க. அதை இவரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரியா? அப்போது நீங்கள் தாமஸ் மாசி அப்படிங்கிறவர் வந்து தெளிவாக இதை பற்றி விளக்கமாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, இது வதந்தி கிடையாது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் உண்மைதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த செய்திகளை நம்ம ஒரு செய்தியாக போட முடியாதுங்கிறதுனால தான் அவருடைய ப்ரூஃப் எடுத்து நான் அவங்களுக்கு காமிச்சேன். அமெரிக்க பிரதிநிதி மாசி அவர்கள் நீதித்துறை தவறாகவும் சட்டவிரோதமாகவும் மறைத்து வைத்திருந்த திருத்தப்படாத எப்ஸ்டீன் கோப்புகளில் இப்போ திருத்திட்டாங்க, எல்லா விஷயத்தையுமே திருத்திட்டாங்க, சில பேரெல்லாம் அழிச்சிட்டாங்க. அதில் ஒரு 6 யூதர்களுடைய பெயர் வந்து இருந்துச்சு, இப்போ அதை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறார். ஸோ இங்கே ஒரு பெரிய லாபி ஒன்று, யூத லாபி வந்து அமெரிக்காவில் விளையாண்டுக்கிட்டு இருக்குங்கிறதையும் அவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார். சரி, 1953 பிறந்த எப்ஸ்டீன் வந்து 2019 சிறையில் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வந்து முடிக்கிறாங்க. ஆனால் இதில் தலாய் லாமா சம்மந்தப்பட்டிருக்காரு. தலாய் லாமாவினுடைய வேர்டிங்ஸும் அதில் இருக்குது, வார்த்தைகளும். எலான் மஸ்க் வரைக்குமே, எலான் மஸ்கினுடைய வீடியோ, சின்ன பிள்ளைங்களோட அவர் வந்து
இருக்கிற வீடியோ, ட்ரம்ப் வந்து சின்ன குழந்தைகளோடு இருக்கக்கூடிய வீடியோ, இது எல்லாமே வந்து பார்க்க முடியுது, வீடியோவே கிடைக்குது. பில் கிளின்டனும் பில்கேட்ஸும் வந்து நரபலி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்ஸ்டீனோட பங்கேற்றது தொடர்பான வீடியோக்களும் இருக்குது. சார்லஸும் அதே நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ தொடர்ச்சியாக மாமிசம் வெட்டி சாப்பிடக்கூடிய நிகழ்வுகளும் அந்த இடத்துல அரங்கேறி இருக்கு. அது தொடர்பான காட்சிகளும் அரங்கேறுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குல்ல, நம்மலாம் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது மயோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்று கொடுப்பாங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி அந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டில் அந்த உடம்பை வந்து அப்படியே போட்டு அதை வந்து உருகுனதுக்கப்புறம் அதை மயோனஸ் மாதிரி தொட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பதிவாயிருக்கு. இவ்வளோ கோரமான நிகழ்வுகள் எல்லாமே இந்த எப்ஸ்டீன் வந்து செஞ்சுருக்காரு. அவர் ஒரு யூதர், உலகத்திலேயே மனித சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் யூதர்கள். அப்படிப்பட்ட யூதர்களில் ஒருத்தர் இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அவங்களுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் இங்கே நம்ம கருவறையில் சாமியை தொட்டு பூசை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நூலிபான்ஸ் அப்படிங்கிறதுகளையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அறிவுள்ள மக்கள் சிந்திச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ ஆபத்தானவங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.